வணக்கம் தலைமைகளே. உலகத்திலேயே இதுவரை நடந்திராத வகையில் இராணுவ கமாண்டோ ரெய்டு ஒன்று ஈரானுக்குள் நடக்கப் போகிறது. இதுக்கு முன்னால் எண்ணற்ற அதிரடிப்படை நடவடிக்கை நடந்திருக்கும். அவை எல்லாத்தையுமே 100 மடங்கு 1000 மடங்கு தூக்கி சாப்பிடக்கூடிய கமாண்டோ ரெய்டு இப்பொழுது நடக்கப் போகிறது விரைவில். இதை ஒரு சினிமாவை எடுத்தா, தமிழில் இந்தியாவில் சினிமாவை எடுத்தால் பயங்கர பரபரப்பாக இருக்கும். ஆனால் பட்ஜெட் இடம் கொடுக்காது. இந்த கமாண்டோ ரெய்டில் இடம்பெறும் பொருட்களை காட்டுவதற்கு பட்ஜெட் இடம் கொடுக்காது. ஒரு கற்பனை சினிமா எடுக்கிறக்கே பணம் இதுக்கு பெரிய பிரச்சனையாக வரும். நிஜத்தில் இப்படி ஒரு ஆப்ரேஷன் செய்யலாம் மிக 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 பெரிய விஷயம் சொல்லி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை நடக்க போது எப்படி முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னா, அதை ஒட்டி ஆயத்தங்கள் நிகழும். ஈரானும் அடிப்பாங்கன்னு சொன்னேன். எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைக் குரூப் போர்க்கப்பல்கள், பிரம்மாண்ட போர்க்கப்பல் அணிவரிசை ஈரானை நோக்கி நகர்ந்துச்சு. எண்ணற்ற போர் விமானங்கள் ஆயுதங்களோடு ஈரானை நோக்கி வந்துச்சு. அப்போது நம்ம சொல்லிடலாம் ஈரானை அடிக்க போகிறாங்கன்னு. இப்போ இந்த கமாண்டோ ரெய்ட் நடக்குதுன்னு சொல்லி அதற்கேற்ற ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோஸ் இதற்காக சிறப்பாக பயிற்சி எடுக்கிறாங்க. இவங்க தான் வெனிசுவேலாவில் பூந்து நிக்கோலஸ் மதுராவை தூக்கியது. அமெரிக்காவுடைய நேவி சீல் கமாண்டோஸ் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இவர்கள் தான் பின்லாடனை கொன்று இழுத்துட்டு போய் பிணத்தை கடலில் வீசினது. இஸ்ரேலுடைய சைரத் மட்கால் கமாண்டோஸ் பயிற்சி எடுக்கிறாங்க. இவங்க தான் உகாண்டாக்குள்ளே போய் உகாண்டாவை அடித்து அவங்க ஆட்களை மீட்டது. இஸ்ரேலுடைய ஷால் டாக் கமாண்டோஸ் மிகச்சிறப்பான கமாண்டோஸ். இவங்க சிரியாவுக்குள் நுழைந்து அவருடைய அணு ஆயுத கட்டமைப்பை அடித்து நொறுக்கியது. இவர்களோடு அணு ஆய்வாளர்கள், பொறியாளர்கள் எண்ணற்ற பேர் இந்த கமாண்டோ ரெய்டுக்கு தயாராகி பயிற்சி பெற்றிருக்காங்க. இதற்கு தேவையான விமானங்கள் MC-130J பிரம்மாண்ட விமானம் நகர்ந்து அந்தந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கு. CH-47 சினுக் ஹெலிகாப்டர்பாங்க, பிரம்மாண்டமானது, அது நகர்ந்துட்டு இருக்கு. C-130 ஹெர்குலஸ் பிரம்மாண்ட விமானம் நகர்த்தி கொண்டு செல்லப்படுகிறது அந்தந்த இடங்களுக்கு. இதில் C-130 ஒரு சிறப்பு இருக்கு. அன்பிரிப்பேர்ட் ரன்வேல ஏற்றலாம் இறக்கலாம். அதாவது ஒரு இவ்வளோ பெரிய விமானங்களை ஒரு பக்காவான ரன்வே ஓடு பாதை வேணும் ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு. இது அதை போல இதற்கு செய்யப்பட்ட ஓடுதலம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இவர்களால் இறக்கி ஏற்ற முடியும். C-130 இவைகள் எல்லாம் பிரம்மாண்டமான முறையில் தயாராகி கொண்டிருக்கு. நாட்கள் நெருங்குகிறது இந்த கமாண்டோ ரெய்டுக்கு என்று இதெல்லாம் தெரிவிக்கிறது. அனைத்து துப்பறியும் பத்திரிகையாளர்கள் இதை பற்றி இப்போவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதற்காக நடக்குது அப்படின்னா, யுரேனியம் உலகத்திலேயே சக்தி மிக்க பொருள், கடவுளை போல சொல்லலாம். இந்த யுரேனியத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இன்னைக்கு உலக மக்கள் முழுவதும் மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க. அத்தனை உலக மக்களுக்கும் தங்கு தடையின்றி மின்சாரத்தை லட்சம் ஆண்டுகள் இந்த யுரேனியத்தால் கொடுக்க முடியும். ஆக்க சக்தி. அதை தாண்டி மருத்துவத்துறையில் பிரமிக்கத்தக்க தேவையை இந்த யுரேனியம் செஞ்சிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்க 700 கோடி மக்களையும் கொல்ல முடியும் யுரேனியத்தால். அதுதான் அணுகுண்டு அப்படிங்கிறது. இந்த யுரேனியம் இருக்கிறவர்கள் கையில் இருப்பது மட்டுமே மிக சிறப்பு. இந்த யுரேனியம் இயற்கை தாது பொருள், அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடியது. கடவுளுக்கும் இந்த யுரேனியத்துக்கு ஒரு வித்தியாசம். எங்காவது யுரேனியம் கிடைச்சாலும் கடவுள் எங்கேயுமே கிடைக்க மாட்டார். ரெண்டுக்கும் சக்தி ஒன்றுமாங்க. கடவுள் கிடைக்கவே மாட்டார். இது அங்கங்கே கிடைக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளில் ஒரு 10 நாடுகளுக்குள்ள இந்த யுரேனியம் கிடைக்கும். இந்த கிடைக்கின்ற நாடுகளையுமே 1000 லாரி மணல் எடுத்து ஜலிச்சா ஒரு குவளை யுரேனியம் மட்டுமே கிடைக்கும்.
கிடைக்கின்ற நாடுகளில். கிடைக்காத இடத்துல நீங்கள் லட்சம் லாரி எடுத்து மணல் ஜலிச்சாலும் இது கிடைக்காது. அவ்வளவு அரிதானது. இந்த யுரேனியம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி யுரேனியம் இருந்தது. அன்னைக்கு இந்த யுரேனியத்துடைய அருமை தெரியாமல் செராமிக் அதை கலர் வண்ணப்படுத்துவதற்கும் புகைப்பட துறைக்கும் இந்த இயற்கையாக கிடைக்கும் யுரேனியத்தை பயன்படுத்தினாங்க. இயற்கையாக கிடைக்கும் யுரேனியம் பெரிதாக பயன்பாட்டிற்கு ஏற்றது அல்ல. அதை தூய்மைப்படுத்த வேண்டும். இயற்கையாக கிடைக்கிற யுரேனியத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பெருசாக அது ஒரு மணலை போன்றதுன்னு வச்சுக்கலாம். அதை தூய்மைப்படுத்த வேண்டும். முதல்ல அந்த யுரேனியத்தை பிரித்து எடுக்கணும். யுரேனியத்தில் இருக்கிற ஆக்கப்பூர்வமான யுரேனியத்தை பிரிக்கணும். எல்லோ கேக்காக மாற்றுவாங்க அப்படிம்பாங்க. எல்லோ கேக்காக பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த யுரேனியத்தை செறிவூட்ட வேண்டும். என்ரிச்மெண்ட் அப்படிம்பாங்க. என்ரிச்மெண்ட்டுக்கு தூய்மையான தமிழ் செறிவூட்டுதல் தான். ஆனால் புரியறதுக்காக தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். தூய்மைப்படுத்த இந்த யுரேனியம் மெருகேறிட்டே போகும். இந்த எல்லோ கேக்க இருக்க யுரேனியம் மெருகேறிக்கொண்டே போகும். ஒரு 5% 10% அந்த யுரேனியத்தை தூய்மைப்படுத்தினா அதுதான் இப்போ நம்ம உலகம் பூரா மின்சாரம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அணுக்கரு உலை, பிரம்மாண்டமான அணுக்கரு உலை, அது செயல்படக்கு தேவையான மூலப்பொருள், எரிபொருள், அதுதான் அந்த யுரேனியம். 5-10% செறிவூட்டப்பட்ட யுரேனியம். பொதுவாக அணுக்கரு உலைகளை ரஷ்யா தான் அதிகமாக கட்டித்தராங்க. அதை தாண்டி அமெரிக்கா கட்டுவாங்க, பிரான்ஸ் கட்டுவாங்க, சீனா கூட இன்னைக்கு கட்டுறாங்க. அதை கட்டுபவர்களே அந்த யுரேனிய எரிபொருளை செறிவூட்டி கொடுத்துருவாங்க கையில். அது ஒரு கரும்பு கட்டுமா இருக்கும், ஃபியூயல் பண்டல் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன கரும்பு கட்டு. நீங்கள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு கரும்பு கட்டு வாங்குவீங்க. பாதி கரும்பு அளவு கட் பண்ணிக்கோங்க. அந்த கரும்பு கட்டு தான் ஒரு 1000 லாரி நிலக்கரிக்கு இணையானது. அதை விடவே அது நீண்ட காலம் அதிக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த ஃபியூயல் பண்டல். அதே 10% செறிவூட்டலை, தூய்மைப்படுத்தலை தாண்டி 90%க்கு மேலே தூய்மைப்படுத்தும் போது தான் அந்த யுரேனியம் அணுகுண்டின் மூலப்பொருளாக மாறும். அணுகுண்டுக்குள்ள முழுக்க இருப்பது இந்த யுரேனியம் தான். 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இதுதான் வெடி மருந்து. பிறதெல்லாமே இரும்பு பாகங்கள், எலக்ட்ரானிக் பாகங்கள் சுற்றி இருக்கும். வெடிப்பது முழுக்க இந்த 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான். இந்த யுரேனியம் செறிவூட்ட எண்ணற்ற பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் அது இருக்கிறவர்கள் கையில் மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவேளை 50% செறிவூட்ட தூய்மைப்படுத்துகிறாங்க, 60% தூய்மைப்படுத்துகிறாங்கன்னா அதுவுமே வெடிக்கும். அணுகுண்டு என்ற அளவுக்கு வெடிக்காது. அதற்கு கீழாக வெடிப்பை நிச்சயமாக நிகழ்த்த முடியும். 60% 50% செறிவூட்டினா கூட. இஸ்லாமிய அரபிய நாடுகளின் கற்பனை அவங்க அணுகுண்டு செய்யணும், அதீத கற்பனை இஸ்ரேல் மேலே போகணும். இது இல்லாமல் யாருமே இருக்க மாட்டானுங்க. அதுதான் அவங்களுடைய கற்பனை. ஈரானும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஈரானில் யுரேனியம் அவங்க இறக்குமதியும் பண்ணுறாங்க. பணம் இருக்கனால இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி ஈரானுக்குள்ளும் யுரேனியம் அந்த தாது பொருள் இருக்கனால அவர்கள் அதை தோண்டி ஈரான்லையுமே எடுக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஈரானில் 10,000 கிலோ யுரேனியம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. 10,000 கிலோ. இந்த 10,000 கிலோவில் 441 கிலோ யுரேனியத்தை அவங்க 60% தூய்மைப்படுத்தி வைத்திருக்காங்க. இன்னும் 30% தூய்மைப்படுத்தினா 441 கிலோ யுரேனியத்தில் ஒரு தெளிவான அணுகுண்டு, மிகப்பெரிய அழிவை தரக்கூடிய அணுகுண்டுக்கு 40 கிலோ யுரேனியம் உள்ள வைக்கணும். அப்படி பார்க்கும்போது இவர்களால் 11 அணுகுண்டு, பெரிய அழிவை தரக்கூடிய அணுகுண்டு செய்ய முடியும். மொத்த இஸ்ரேலை அழிப்பதற்கு அது போதுமானது. 441 கிலோ யுரேனியம், 60% செய்யோட்டினது அவங்ககிட்ட இருக்கு. 20% தூய்மைப்படுத்திய யுரேனியம் 1000 கிலோ அவங்ககிட்ட இருக்கு. மீதம் இருப்பது எல்லாமே 3.7% செறிவூட்டப்பட்ட யுரேனியம். மொத்தம் 10,000 கிலோ அவங்ககிட்ட இருந்தது. இதுக்கு மேலே விட்டா அவங்க நிச்சயமாக அணுகுண்டு செய்வாங்கன்னு தான் கடந்த வருஷம் ஜூன் மாதம் அவர்களை அடித்தது. அதுக்கு முன்னால் எண்ணற்ற தடவை பேசி பார்த்தாங்க, பேச்சுவார்த்தை ஒத்து வரல, அதை அடித்தாங்க.
இன்னைக்கு வரைக்கும் ஈரான்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக மருத்துவத்துறைக்கும் மின்சாரத்துக்கும் தான் நாங்கள் யுரேனியத்தை பயன்படுத்துவோம் அப்படிம்பானுங்க. ஏண்டா 60% சரி ஓட்டுனீங்கன்னு கேட்டால் அதற்கு நாய் மாதிரி குறைப்பானுங்க. இவருடைய வேலையே இப்படி தான் இருக்கும். ஒன்று சொல்லுவானுங்க, ஒன்று செய்வானுங்க. ஆக மொத்தம் இவர்கள் வந்து அணுகுண்டை நோக்கி, பிரம்மாண்டமான அணுகுண்டை நோக்கி நகர்கிறார்கள். 11 அணுகுண்டு உடனடியாக செய்ய முடியும். அவர்களுக்கும் யுரேனியத்தை பார்த்தா, அவர்கள் செய்யும் ஆராய்ச்சியை பார்த்தா நிச்சயமாக 300 அணுகுண்டை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் என்று தெரிஞ்சு. இந்த 441 கிலோ நான் சொல்ற யுரேனியம் வந்து ஈரானில் இருப்பது ப்ரூவன், அதாவது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது. உலக நாடுகள், அந்த ஆய்வாளர்கள் அதை கண்ணால் பார்த்துருக்காங்க. அதனால் அதில் பொய்யே சொல்ல முடியாது. எவ்வளோ சொல்லியும் கேட்காதனால தான் அவர்கள் மீது 2025 ஜூனில் ஆப்ரேஷன் ரைசிங் லயன், ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் என்று இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு மேலே எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, அதை வந்து நிற்பாட்டிருங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது ஈரான் அதை கேட்கல. இந்த அணு குண்டுகள் செய்வது, அணுக்கரு உலைகள், இந்த என்ரிச்மெண்ட் தூய்மைப்படுத்துவது, பிரித்தெடுப்பது எல்லாமே 3 இடங்களில் அந்த பகுதி, 3 இடங்களில் 100 இடங்கள் சொல்லலாம். அந்த பகுதி வந்து 3 பகுதியில் செஞ்சாங்க. ஒன்று நட்டான்ஸ், இன்னொன்று ஃபோர்டோ, மூன்றாவது இஸ்பஹான். இதுதான் அந்த பகுதிகளோட பெயர். இது மலை பிராந்தியங்கள் உள்ள பகுதி. பாதாளங்கள், மிகப்பெரிய பாதாளங்களுக்குள் வச்சு இதை செஞ்சாங்க. தரைக்கு மேலேயும் வச்சு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 100 இடங்கள், 100 இடங்கள்லேருந்து 200 இடங்களில் இது சம்பந்தப்பட்ட வேலைகளை ஈரான் செஞ்சாங்க. அந்த பகுதிகள் நீங்கள் ஊர்கள்னு வச்சுக்கலாம். அந்த 3 ஊர்கள் பெயர் தான் நான் மேலே சொல்றது. ஆரம்ப காலத்தில் ஈரானுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது ரஷ்யா. முதல்ல வந்து பிரான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, ஜெர்மன் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள விலகிட்டாங்க. அப்புறம் வந்து ரஷ்யா தான் இதை கற்றுக் கொடுத்தாங்க. அணுக்கரு உலை எப்படி கட்டுவது, மின்சாரம் எப்படி தயாரிப்பது, அதுக்கப்புறம் வந்து அதற்கு தேவையான அந்த எரிபொருள் ஃபியூயல் பண்டலை வந்து ரஷ்யாவிலேருந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ரஷ்யா வந்து அது சுத்தமாக அந்த ஃபியூயல் பண்டலை மட்டும்தான் கொடுப்பாங்க. மேற்கொண்டு யுரேனியம் சரி ஓட்டுவது, கொடுப்பது எதுவும் அவர்கள் வேலை இல்லை. ஆனால் அந்த அணுகுண்டு கனவு, இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற கனவு ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தால் நடக்காதுன்னு சொல்லி மெதுவாக ஈரானே சுயசார்பாக ஈரானுக்குள் இந்த அணு செறிவூட்டுதல், யுரேனியத்தை செறிவூட்டுதல், என்ரிச்மெண்ட் மிஷினை நிறுவி செய்ய ஆரம்பித்தாங்க. பணம் கொட்டி கொடுப்பதால் உலகத்திலிருந்து அதற்கு தேவையான ஆராய்ச்சியாளர்களை விலைக்கு வாங்கினாங்க. அவர்கள் சொல்படி உலகம் முழுவதும் இயந்திரங்களை வாங்கினாங்க. மாட்டி சுதேசி முறையில் அணு குண்டுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பித்தாங்க. அந்த அணுக்கரு உலை மின்சாரம் தயாரிப்பதற்கு தேவையான, அதற்கு தேவையான எரிபொருள் ஃபியூயல் பண்டலை அவர்களே செய்ய ஆரம்பித்தாங்க. இது மிக ஒரு ஆபத்தான போக்கு. 300 அணுகுண்டை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். 11 குண்டு உடனடியாக சில மாதத்தில் செய்வாங்கன்னு சொல்லி தான் அந்த 3 பகுதியில் நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்பஹான் தான் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானுச்சு. இஸ்ரேல் வந்து அதை ஆரம்பித்து வச்சாங்க. அது ரைசிங் லைன் பெயர். முடிச்சு வச்சது அமெரிக்கா. ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் முறை என்ற பெயரில் பிரம்மாண்டமான B2 பாம்பரை கொண்டு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய குண்டுகளை, பங்கரை உடைச்சிட்டு, எவ்வளோ பெரிய பாதாளத்தையும் உடைத்து செல்லக்கூடிய குண்டுகளை போட்டு அதை காலி பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனோட, அந்த தாக்குதலோடு ஈரானுடைய அந்த அணு முன்னேற்றம், அணுகுண்டை நோக்கி, அந்த ஃபியூயல் பண்டலை நோக்கி முன்னேற்றம் நின்று போனது தற்காலிகமாக, அந்த ஆப்ரேஷன் அடிவான பிறகு. அதுக்கப்புறம் மெதுவாக திரும்ப அந்த பகுதிகளை சரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஈரான் வந்து மூடத்தனமாக நினச்சாங்க, தான் செய்வது யாருக்குமே தெரியாது, இரவில் செஞ்சால் யாரும் பார்க்க முடியாதுன்னு என்ன செய்கிறாங்க. ஆனால் மேலே சேட்டிலைட் என்ற ஒன்று இருப்பதை அந்த மூடலுக்கு தெரிவதில்லை. அந்த சேட்டிலைட் என்பது இரவிலும் சில சேட்டிலைட், அமெரிக்கா சேட்டிலைட் பார்க்கும் என்பதை ஈரான் வந்து தெரியல. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஈரான் அதை நோக்கி நகர்ந்தாங்க. திரும்ப அந்த அடிவாங்கின இடத்துல சரி பண்ணி மீண்டும் அந்த என்ரிச்மெண்ட்டை தொடர வேண்டும். 60% செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை 90% செறிவூட்ட வேண்டும்.
மீதமுள்ள யுரேனியத்தையும் 90% செறிவூட்ட வேண்டும், அணுகுண்டுகளாக செய்ய வேண்டும், இஸ்ரேல் மீது போட வேண்டும் என்று சொல்லி அந்த அடிவாங்கி இடிந்து போன அந்த பாதாளங்களை சரி பண்ணுவது, அங்குள்ள மணல்கள் அங்கே கொட்டி கிடந்தது, அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவது, இதெல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை எல்லாமே சேட்டலைட் மூலமாக அமெரிக்கா துல்லியமாக பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ அங்கே 60% செறிவூட்டப்பட்ட 441 கிலோ யுரேனியம் தான் மிக ஆபத்தானது இன்றைய நிலைமைக்கு. அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடித்த அன்னைக்கு இஸ்பகான் என்ற இடத்துல அந்த பாதாளத்துக்குள்ள தான் அந்த 441 கிலோ இருந்தது. அது மிக அடியில் இருந்தனால அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கு மேலே இருந்த இயந்திரங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டது. இவங்க உள்ளே சென்று அந்த 441 கிலோவை எடுத்து பிரித்து 200 கிலோ அந்த யுரேனியத்தை இஸ்பகான் அதே இடத்துல வச்சுட்டாங்க. 100 கிலோ அந்த நட்டான்ஸ் என்ற பகுதி கொண்டு போய் அங்கே பாதாளத்தில் ஒழிச்சு வச்சுட்டாங்க. 141 கிலோவை ஃபோர்டோ என்ற பகுதியில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஈரானுக்கு ஒருவேளை மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கும் என்ற எண்ணத்தினால அந்த ஒழித்து வைத்த அந்த யுரேனியத்துக்கு மேலே அந்த பகுதிகளில் மணல்களை லாரி லாரியாக கொண்டு அந்த பாதாளத்தை மூடிட்டாங்க. மணல்களால் மொத்தமாக மூடிட்டாங்க. அந்த யுரேனியத்தை கீழே வச்சு மேலே போகிற மணல்களால் மூடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே யாருமே உள்ளே போகாத வகையில் சீல் பண்ணிட்டாங்க. அதோடைய வாசல்களை எல்லாமே கடினமான முறையில் சீல் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு நமக்கு உபயோகத்துக்கு வேண்டாம், பின்னாளில் அதை நாம் எடுத்து நம்ம அணுகுண்டு செய்துக்கலாம்னு சொல்லி அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் 441 கிலோ, இன்னும் ஒரு 1000 கிலோ 20% செறிவூட்டணும், அதுவுமே ஆபத்தானதுதான். இது எல்லாம் ஒழிச்சு வச்சு லாரியாக மணலை போட்டு மூடி, அது போக அவங்க சீலும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பகுதியில் அந்த இடத்தை சுற்றி ஒவ்வொரு இடத்துலையுமே ஆயிரக்கணக்கான ஈரானிய சிறப்பு அதிரடிப்படை இராணுவ வீரர்கள் 24 மணி நேரம் இரவும் பகலும் அந்த சீல் வைத்த இடத்தை பாதுகாத்து நின்று கொண்டிருக்காங்க. இத்தனை கடினமான இடம்தான் அந்த யுரேனியம் இருக்கும் இடம். இதில் முக்கியமானது இஸ்பகான் என்ற இடத்துல அது உள்ளே போகணும் அப்படின்னா பிற 2 இடத்துல இருக்க போட காற்றோட்ட பிராண வாயு வசதி இல்லை. 3 இடத்துலையுமே ஆழமாக போனீங்கன்னா பிராண வாயு வசதி, ஆக்சிஜன் கிடைக்காது, அவ்வளோ ஆழத்தில் வச்சுருக்காங்க. பிற 2 இடத்துல செயற்கை முறையில் டியூபுகள் மூலமாக அங்கே காற்றோட்ட வசதி பண்ணியிருக்கு. இஸ்பகானில் அதுவுமே இல்லை. நீங்கள் கீழே போனீங்கன்னா அந்த யுரேனியத்தை பார்த்து யாராவது போனாங்கன்னா மூச்சு திணறலால் மரணம் நிச்சயம். இவ்வளவு ஒரு கடினமான சூழலில் தான் அந்த யுரேனியம் இருக்குது. இதை போய் கைப்பற்றுறது உலகத்திலேயே இதுவரைக்கும் நடந்துடாத சாதனை சொல்லி அதனால தான் பதிவு பண்ணேன். இதை போய் கைப்பற்றுவது என்பது கனவிலும் நடக்காத காரியம் என்று சொல்லலாம். ஆனாலுமே சரியான திட்டமிடும்போது, மொசாத் போன்ற ஆட்கள் இருக்கும்போது இது நிச்சயமாக நடக்கும். இது அந்த 2025 தாக்குதல் நடத்தும் போது ஒருவேளை அமெரிக்கா தலையிடவில்லை என்றால் அந்த இடத்துல இருக்க யுரேனியத்தை இஸ்ரேல் அதிரடிப்படை வீரர்களே கைப்பற்ற இருந்தாங்க அன்னைக்கே தாக்குதல். ஆனால் அமெரிக்கா மாபெரும் குண்டு போட்டு பெரிய அழிவு கொடுத்தனால தான் அந்த திட்டத்தை இஸ்ரேல் கைவிட்டாங்க. ஆக மொத்தம் அதுக்குள்ளே எப்படி போவதென்று இஸ்ரேலிடம் திட்டம் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இன்றைக்கு மேலே கொட்டப்பட்ட லாரியான இது நீங்கள் என்ன யோசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 லாரி 1000 லாரி மணல் உள்ளே கொட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மணல் கொட்டப்பட்டிருக்கு. அதை தாண்டி எப்படி எடுப்பதுங்கிறது மிக சிரமமான காரியம். மீறி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சாத்தியம்தான் நிச்சயமாக. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கும் போது நிச்சயமாக இது சாத்தியம். சுற்றி இருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான இந்த மூட இராணுவ வீரர்கள், ஈரான் இராணுவ வீரர்கள் ஒரு பொருட்டே அல்ல. அமெரிக்க போர் விமானங்கள், அமெரிக்க ஹெலிகாப்டர்கள், இராணுவ ஹெலிகாப்டர் போய் சரமரியாக சுட்டு அத்தனை 1000 பேர்த்தையும் சுட்டு கொன்றுவாங்க. ஒன்று அவங்க உயிர் பலியாகணும், இல்லை அங்கிருந்து தப்பிச்சு ஒன்று தெரிச்சு. மேலும் யாருமே அங்கே வராத மாதிரி பார்த்துக்குவாங்க. தொடர்ச்சியாக சுடுவாங்க, கவர் ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக திருப்பி தாக்குவதற்கு எந்த வசதியுமே ஈரான் இன்னைக்கு இல்லை. அதனால் அந்த சுற்றி இருக்கும் இராணுவ வீரர்கள் வீண்டாம், அவர்களை
கொன்று விடலாம். மிச்சம் மீறி இருக்கவங்கள கொல்றதுமே அங்கே இறங்கி போகிற நேவி சீல் கமாண்டோ மற்றும் ஷால்டா கமாண்டோ மற்றும் இந்த டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோ, ஸ்ரயத் மட்கால் கமாண்டோக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மிச்சம் மீதி இருக்கிற இராணுவ வீரர்களை, ஒளிந்திருப்பவர்களை அவர்கள் கொன்று விடுவார்கள். அது எப்படி அது உள்ளே போய் அதை எடுக்கிறது அப்படின்னா, ஒரு கமாண்டோ வந்து ஒரு இராணுவ வீரர்களை கொல்லுவதற்கு தான் பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் இதற்கெல்லாம் அதை தாண்டிய மிக சிறப்பான ஆட்கள் அமெரிக்கா வசம், இஸ்ரேல் வசம் இருக்காங்க. இவர்களெல்லாம் கொண்டு செல்வதற்கு தான் இந்த பிரம்மாண்டமான நான் மேலே சொன்ன விமானங்கள், MC-130J, C-130 ஹெர்குலஸ், CH-47 சினுக் ஹெலிகாப்டர். இந்த சினுக் ஹெலிகாப்டர் தான் கமாண்டோக்களை கொண்டு போவது. மீதமுள்ள அந்த பிரம்மாண்ட விமானங்கள் தான் இதற்கு தேவையான தளவாடங்களை, பம்புகளை, மோட்டார்களை கொண்டு போகிறது. நீங்கள் 1000 லாரி மணலை உள்ளே கொட்டலாம், ஒரு ராட்சச பம்ப் மூலமாக அதை வெளியே உறிஞ்சி எடுக்கலாம், அதெல்லாம் எடுத்துருவாங்க. இதற்கு சிறப்பான பயிற்சி பெற்ற 128 கெமிக்கல் கம்பெனி, இது அமெரிக்காவுடையது. இவர்கள் கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல் மற்றும் நியூக்ளியர் இதை போன்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்களை கைப்பற்றுவது, கையாள்வதில் மிக சிறப்பான தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த 128 கெமிக்கல் கம்பெனி. அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமானது. அதை தாண்டி 337 என்ஜினியரிங் பட்டாலியன், இது அமெரிக்க இராணுவ சொந்தமானது. இவர்கள் சுரங்கத்துக்குள் செல்வது, இந்த கொட்டி கிடப்பதை அகற்றுவது, இந்த மணல்களை அகற்றுவது, பிளம்பிங் வேலை செய்கிறது. அதாவது ஆழம் போகிறதுக்கு காற்றோட்டத்தை உள்ள கொடுக்கணும் தற்காலிகமாக, அதை செய்வது இந்த பட்டாலியன் உபயோகப்படுத்துவாங்க. அது போக ரெண்டர் சேஃப் கம்பெனி அப்படிம்பாங்க, இதுவுமே அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமானது அமெரிக்காவுக்கு. இவர்கள் ஆபத்தான இதை போல பொருட்களை, நியூக்ளியர், யுரேனியம் போன்ற பொருட்களை இடம் மாற்றுவது, இங்கிருந்து வேற பக்கம் கொண்டு செல்வதில் இவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும், இதை செய்ய முடியும், அமெரிக்கா, இஸ்ரேல் நினைச்சா செய்ய முடியும் என்பது புரியும். யுரேனியம் போன்ற ஆபத்தான பொருளை ஆராய்ச்சி செய்பவர்கள், நியூக்ளியரை ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் இவர்களோடு இணைந்து சென்று இவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவார்கள். ஆக மொத்தம் இவங்க போகும்போது அங்கே இருக்கிற இராணுவ வீரர்களை முழுவதும் கொன்று குவித்து, அந்த கமாண்டோஸ் உள்ள பூந்து அந்த சீல் வைத்ததெல்லாம் தகர்த்து எரிந்து, கொட்டப்பட்ட 1000 லாரி மணல்களையுமே எடுத்து, அதுக்கப்புறம் காற்றோட்டம் இல்லாத இடத்துல உள்ள காற்றோட்டத்தை கொடுத்து உள்ளே போய் அதை எடுத்து வரணும். இது அங்கேயே வச்சு அழிக்கலாம், திரும்ப எட்டு வரலாம். அங்கேயே வச்சு யுரேனியத்தை அழிப்பது ஆபத்தாக முடியும். இந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 0% செறிவூட்டப்பட பழைய நிலைமை கொண்டு போகலாம். அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இயந்திரங்கள் தேவைப்படும், மாத கணக்கில் உழைக்கணும். அப்போ தான் அது 0% பழைய நிலைமை கொண்டு போகலாம். மற்றபடி எந்த முறையில் அது வீரியம் இழக்க வைக்கணும்னு நினச்சாலுமே மிகப்பெரிய நேரத்தை எடுத்துக்கும். அதனால் அதிகபட்சமாக அதை எடுத்து செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரிய பொருள் யுரேனியம், அதுவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அமெரிக்கா, அதை விட 1000 மடங்கு இந்த யுரேனியத்தை சம்பாதிச்சிக்க முடியும். ஒரு 50 கிலோ செறிவூட்டப்பட்ட, இந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு மதிப்பே இல்லை. 100 கோடி சொல்லலாம், 1000 கோடி சொல்லலாம், 10,000 கோடி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு அணுகுண்டை தயாரித்து வைப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு அணுகுண்டுக்கு 50 கிலோ யுரேனியம் தேவைப்படும். என்ன விலை வேணாலும் சொல்லலாம். அதனால் இந்த ரெண்டர் சேஃப் யூனிட்ஸ் அவங்க மூலமாக அந்த 441 கிலோ யுரேனியத்தையும், இந்த 1000 கிலோ 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையுமே பகுதியாக பிரித்து அமெரிக்கா அமெரிக்கா எட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் 90% நடக்கும். அந்த இடத்துல வைத்து அழிப்பது சாத்தியமற்ற செயலாக, விபரீதமான செயலாக முடியும். இந்த ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணுற மொத்த காசையும் பல மடங்கு அமெரிக்கா அந்த யுரேனியத்தின் மூலமாகவே சம்பாதித்து கொள்ள முடியும்.
விரைவில் இந்த ஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ விலாவரியாக வந்து இது யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இதை வந்து ஒரு சினிமாவை கூட நீங்கள் இவ்வளோ இதை எடுக்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இதை படமாக எடுக்கலாம். இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது சொல்கிறேன், இந்த ஆப்ரேஷன் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிரமமானது, பக்கா ஸ்கெட்ச் போட்டு இது நோக்கி நகர வேண்டும். விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். 90% இந்த ஆப்ரேஷன் நடக்கும், 10% நடக்காது. 10% ஏன் நடக்காது அப்படின்னா பயமெல்லாம் கிடையாது, முடியாது என்பதும் கிடையாது. ஒருவேளை அடிக்கிற அடி தாங்காமல் ஈரான் இதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். எங்களை விட்டுருங்க, அடிக்காதீங்க, இதை பூரா நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி கொடுக்க நேர்ந்தால் இந்த ஆப்ரேஷன் நடக்காது. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் 10% வேணால் அதுக்கு இடம் இருக்குது. 90% இந்த ஆப்ரேஷன் நிச்சயமாக நடக்கும். பதிவு செய்கிறேன். நன்றிகள்.